ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சூழ்கொண்ட வானம் இடிதாங்கிக்கு எதிராக சூழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பதாக உளவுத்துறை தகவல் கூரை வழியாக கசிந்து கொண்டிருக்கு. மேலடுக்கில் ஏற்பட்டிருக்கும் சுழற்சி இடிதாங்கிக்கு எதிரான சூழ்ச்சியாக மாறி மாலை நேரத்தை கவ்விக்கொண்டிருப்பதாக வானிலை மையம் மணியடித்து சொல்லுகிறது. இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டான் இடிதாங்கி. அடாது மழை பெய்தாலும் விடாது இடி இடித்தாலும் ஆறு பொங்கி வழிந்தாலும் பொங்கிய சோறு ஆறினாலும் இடிதாங்கியின் இயக்கத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. களமாடும் மேடை குளமாக காட்சியளிக்கிறது என்பதற்காக என் தொண்டையை திறக்காமல் இருக்க முடியுமா? அணை எப்படி நிரம்பி வழிய வழிய தனது மடையை திறந்து விடுகிறதோ அதுபோல இடிதாங்கியின் மண்டையில் ஊறும் கேள்வி கணைகளை திறந்து விடாவிட்டால் நாட்டு மக்கள் உடைந்த ஏரி போல அல்லாடி விடுவார்கள். மங்கிய மாலையில் இடிதாங்கிக்காக காத்து கிடக்கும் களம் குளமாக காட்சியளிக்கிறது என்பதற்காக ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்று லீவ் லெட்டர் எழுதுவது நியாயமாக இருக்குமா? நீ களமாட வேண்டாம், உன் வெட்டி பேச்சை நிறுத்திவிட்டு வேட்டியை மடித்து கட்டி குளமாடவா என்று அழைப்பது என்ன நியாயம்? மேடையில் களமாடித்தான் பழக்கமே ஒழிய குளமாடி பழக்கம் இல்லை. வெள்ளம் போல் ஊளையிட்டு பழக்கமிட்ட இடிதாங்கியிடம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை கரையேற்ற அழைப்பது என்ன நியாயம்? எனக்கு நீச்சல் தெரியாது என்று அறிந்தும் எதிர் நீச்சல் அடிக்கவா என்று சவால் விடுவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இல்லையா? என்னுடைய நாக்கு காட்டாற்றில் நீந்தும், எரிமலை குழம்பை எடுத்து தன்மேல் சொரியும், ஏன் சுனாமிக்கே சுக்கு காப்பி கொடுத்து மயக்கும் அந்த வல்லமை என் நாக்குக்கு உண்டு. நாக்கை கண்டபடி சுற்றி சுழல வைப்பது எனது உரிமை. பிளிரும் நாக்கில் குளிர்காயும் தொண்டர்களை விட்டுவிட்டு மீட்பு பணிக்கு போவது எந்த விதத்தில் நியாயம்? நாக்கு சொல்லும் வாக்கை செயலாக மாற்ற முயன்றால் காட்டாற்றில் சிக்கி இடிதாங்கி காணாமல் போய்விடும். இந்த உண்மையை அறிந்தும் தண்ணீரில் சிக்கிய மக்களின் கண்ணீரை துடைக்க அழைப்பது என் பொது நலத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதுகிறேன். எனவே குளம் வற்றும் வரை இடிதாங்கி களமாட வரமாட்டான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.